மதுரை ஆரப்பாளையம் அருகே உரிய ஊதியம் வழங்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 350க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் அராஜகமாக கைது செய்யப்பட்டனர். பல்கலைக்கழக மானியக் குழு 7வது ஊதியக் குழு பரிந்துரையின்படி தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பணி மேம்பாட்டுக்கான ஆணை வழங்கப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் அதற்கான ஊதியம் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து 4 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாததால் ஆசிரியர்கள் ஆத்திரமடைந்துள்ளனர். தமிழகத்தில் உயர்கல்வி சதவீதம் அதிகரித்துள்ளதாக சொல்கிறீர்கள். ஆசிரியர்கள் நாங்கள் உழைத்துதான் கூட்டியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பெருமையாக தம்பட்டம் அடிக்கிறீர்கள். உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என திராவிட மாடல் முதல்வருக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். அரசாணை என்பது ஃபைனான்ஸ் கன்கரன்ஸோட போட்ட அரசாணை. 2-3 வருடங்களாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கல. ஜீவோ போட்டுட்டு கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்ன? ஒரு அரசாணை வழங்கிவிட்டு உத்தரவாதம் வழங்கிட்டு கொடுக்கலன்னா அதுக்கு பேர் என்ன? நான் சொல்றேன், அசிங்கமா இருக்கும். பிரஸ்ல ஏதோ ரோட்ல போராடுனா பப்ளிக் என்ன நினைப்பாங்க? இவங்க சம்பளம் கூடுதலா கேட்கறதுக்கு போராடுறான்னு சொல்லுவான். கிடையாது. சம்பளமே இல்லாம இளைய ஆசிரியர்கள் 4 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் நாய் மாதிரி ரோட்டில் நின்று குறைக்கிறோம். பார்க்கிங் லைட் டாக்ஸ் வீதியில் நின்று கல்லூரி ஆசிரியர்கள் குறைக்கிறோம். நீ பெருசாக சொல்லிக்கிற இந்த தமிழ்நாட்டிலேயே நாங்கள் தான் ஜிஆரை கூட்டணும். யார் கூட்டினா? ஸ்டாலினா? இந்த ஆசிரியர்கள் தான் உழைச்சு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கூட்டியிருக்காங்க. இதை பெருமையை தம்பட்டை அடிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்லை? யாருனால இதை கூடிச்சு ஜிஆர்?